தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். முதலாவதாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது, இலங்கையிலேயே பரவலாக பேசப்பட்ட பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் தொடர்பான முக்கியமான விஷயம் ஒன்று இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. பரவலாக பேசப்பட்ட விஷயம் இலங்கையை தாண்டி இந்திய அளவுல இந்திய ஊடகங்கள்ல வெளிநாடுகளில் பல ஊடகங்கள்லையுமே வெளிவந்தது. காரணம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். ஜனாதிபதி அளவுல நிறைய பேர் விமர்சனங்களை முன்வச்சிருந்தாங்க. அதாவது நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கும் நிறைய பேர் இவர் பதவியிலிருந்து விலக வேண்டும், இவர்களது தான் பிழை, இவர் அதுக்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்கலை என்று சொல்லி ஹர்சன நாணயக்கார மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வச்சு எதிர்கட்சியினர் எல்லாம் கையெழுத்து போராட்டங்களையும் ஈடுபட்டிருந்தாங்க. முதல் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற பாதாள உலக குழு இரண்டுக்கிடையில் அந்த பாதாள உலக குழு போதைப்பொருள் கடத்தல் இரண்டுமே அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. போதைப்பொருள் விற்பனை சம்பந்தமாக வந்த பிரச்சனையால தான் சிறியதாக ஆரம்பித்த ஒரு பிரச்சனை பெருசாக வெடிச்சு அது கலவரமாகவே வெடிச்ச வேண்டும். இது திட்டமிட்ட ஒரு பாதாள கும்பலோட நடவடிக்கை. திசை திருப்புவதற்காக அரசாங்கத்தை அவர்களின் வழக்குகள் இருந்து வேறு விதமாக திசை திருப்புவதற்காக என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கும் அதிதீவிர விசாரணையில குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறது. இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் என்ற நபர் தெரியும் உங்களுக்கு, புகைப்படம் எல்லாம் வழியாக இருந்தது. இவர் மூலமா தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. எப்படி என்றால், ஒவ்வொரு கைதிகளுக்குமே சிறை அதிகாரிகளால ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரம் அரை மணித்தியாலம் ஒதுக்கப்படுதுன்னு வைங்க. அதாவது உடற்பயிற்சி செய்வதற்காக அரை மணித்தியாலம் ஒதுக்கப்படுதென்றால், இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் என்பவர் சிறை அதிகாரியிடம் மேலதிக நேரத்தை கேட்டிருக்கிறார். எனக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு மேலதிகமாக நேரம் நீங்க தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். அதற்கு சிறை அதிகாரி உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அது பிடிக்காததால கோபமடைந்த இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் சிறை அதிகாரியை தகாத மோசமான வார்த்தைகளால பேசியிருக்கிறார், திட்டியிருக்கிறார். ஆனாலும் அவர் அந்த சிறை அதிகாரி இதற்கு என்ன சொன்னார் என்றவாறாக எதுவுமே இவங்க சொல்லல. குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்க என்றால், இந்த சிறை அதிகாரியை பார்த்து இவர் தகாத வார்த்தையால பேசியிருக்கிறார், காரணம் மேலதிக உடற்பயிற்சிக்கு நேரம் கொடுக்கல என்று சொல்லி இவர் பேசியிருக்கிறார். அடுத்த நாள் காலம் என்ன செஞ்சுக்காங்க, இவர் இருக்கிற இடம் அந்த சிறைச்சாலையில A1 என்ற விடுதியில இருக்கிறார். A2ல இருக்கிற விடுதி A1 சிறைச்சாலையோட அந்த கதவு துறக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பியோடிய இந்த கட்டுவல்லேகம சுரேஷ் A2ல இருக்கிற கைதிகளோட போய் முரண்பட்டு அவர்களை தாக்கி இருக்கிறார். அதனாலதான் 2 பக்கத்துக்குமே பிரச்சனை வந்து அடிபாடு வந்து அப்புறம் மேலே எல்லாம் ஏறி அந்த சிறைக்கு மேலே எல்லாம் நிறைய பேர் ஏறி நின்றாங்க. உங்களுக்கு தெரியும், அதுல கொஞ்சம் பேர் தற்பாதுகாப்புக்காக ஏறி நின்றாங்க. நிறைய பேர் அவங்களை தாக்குவதற்காகவே போராட்டங்களை செஞ்சு அடிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக சிறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் உணவு கொடுக்க சென்ற நேரத்தில், கைதிகளுக்கு உணவு கொடுக்க சென்ற நேரத்தில் கைதிகளால மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மிரட்டல் என்றால், நீங்கள் போங்க, வேற சிறை அதிகாரிகளுக்கு நாங்கள் தாக்க தயாராக இருக்கின்றோம், ஆயுதங்கள் தயாராக இருக்கின்றன சொல்லி மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க. இப்படி மிரட்டல் விடுக்கல அதுல சில சிறை அதிகாரிகள் தப்பி வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிறைக்குள்ள இருக்கிற கட்டமைப்பு தெரியும், எப்படியான பாதைகள் இருக்குன்னு சொல்லி தெரியும். கொழும்புல இருந்து அந்த சிறைச்சாலைக்கு புதிதாக வந்த அதிகாரிகளுக்கு அந்த கட்டமைப்பு, சிறை கட்டமைப்பு எப்படி அந்த உள்ளுக்குள்ள போறது வாரதுன்ற சரியான பாதைகள் தெரியாததால அவங்க உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. அதோட முக்கியமாக இந்த சம்பவத்துல தெரியும், ஒரு சிறை அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்துறார். அந்த சிறையோட முன்பக்க கதவுகளால ஒரு துவாரம் இருக்கிறது, அதுக்குள்ளால துப்பாக்கியை நீட்டி துப்பாக்கி சூடு நடத்துகிற புகைப்படம் ஒன்று வெளியாக இருந்தது. பரவலாக எதிர்கட்சியினர், வெளியில இருந்து கருத்துக்களை கூறுபவர்கள் என்று பரவலாக பேசினார்கள், யார் இவருக்கு இந்த துப்பாக்கி சூடும் அனுமதியை கொடுத்தது என்று. அதற்கு இப்பொழுது விசாரணைகள்ல அந்த போலீசார், அதற்குரிய போலீசார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு 100% முயற்சி செய்தோம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசினோம், அதற்கும் அவர்கள் அடங்கவில்லை. வானத்தை நோக்கி எச்சரிக்கைக்காக துப்பாக்கியால் சுட்டோம், அதற்கும் அவர்கள் அடங்கவில்லை. ஆகவே தங்களுடைய தற்பாதுகாப்புக்காகத்தான் அவர்களை நோக்கி சுட்டதாக தெரிவிச்சிருக்கிறார்கள். அந்த குறித்த நபர், குறித்த துப்பாக்கி சூடை நடத்திய அந்த போலீஸ் அதிகாரிக்கும் விசேட விசாரணைகள் நடத்துவதற்காக ஆயத்தமாகி வருகிறார்கள். இலங்கையில போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் வியாபாரம் பரவலாக அதிகரித்து வருது. ஆனாலும் இப்பொழுது அரசாங்கத்தால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டாலும் தெரியாத அளவில், அதாவது இன்னுமே சிக்காமல் பிடிபடாமல் நிறைய பேர் இந்த போதைப் பொருளை வியாபாரம் செய்து வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், பாடசாலை மாணவர்கள், இளைஞர்களை இலக்கு வைத்துத்தான் இது விற்பனை செய்யப்படுது.
யார் இதால் பாதிக்கப்படுகிறார்கள் நான் நேற்றைய காணொலியிலையும் சொல்லியிருந்தேன். இன்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அம்பாறையில் முவங்கல, ஹிங்குரன, அதோட தமன்ன இந்த பகுதிகளை சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட காலமாக இளைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் என்று முக்கியமாக இவர்கள் எங்க வச்சு அந்த போதைப்பொருளை வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் பாடசாலைகளுக்கு முன்பாக அந்த ஒரு தம்பதியினர் இப்பொழுது வசமாக கைதாகி இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவால இன்றைக்கு இந்த தம்பதியினர் கைதாகி இருக்கிறாங்க. ஹெரோயின், ஐஸ் போன்ற போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த நிலையில இவங்க கைதாகியதோட அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய மோட்டார் சைக்கிள், அதோட அவங்க வைத்திருந்த ஹெரோயின், ஐஸ் போதைப் பொருட்களும் அம்பாறை போலீசாராலை மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த தம்பதியினர் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக இந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வராங்க. அதுலேயும் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து தான் இவர்கள் வியாபாரம் செய்து வந்ததாகவும் அந்த கிராமத்தை சேர்ந்த நபர்கள் இதற்கு முன்னரும் போலீஸில் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்து இவர்களின் வீடுகளை சோதனையிட்ட போது அந்த வீட்டுக்குள்ள சந்தேகத்திற்கிடமான எந்த பொருட்களுமோ அல்லது தடயங்களுமோ போதைப்பொருள் சம்பந்தமாக எதுவுமே இல்லாததால அவங்க அந்த நேரம் தப்பிச்சு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வசமாக கையும் மெய்யுமாக தம்பதியினர் சேர்ந்து பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம். 34 வயது 37 வயதுடைய 2 நபர்களும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டு இவர்களுக்கு தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. முவங்கல என்ற இடத்தை சேர்ந்த நபர்கள் தான் இந்த தம்பதியினர். ஆகவே முக்கியமாக பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டும், பாடசாலை நிர்வாகம் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படி இந்த டியூஷன் சென்டர்ஸ், பாடசாலை முடிவடைகிற டைம், இன்டர்வல் டைம், பாடசாலை தொடங்குற டைம்ல யாராச்சும் சந்தேகத்துக்கிடமாக இப்பொழுது மாணவர்களிடம் ஏதாச்சும் கொடுக்குறார்களாண்டா கூட அதை சந்தேகத்துடன் பார்ப்பதிலும் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் அந்த மாணவர்கள் பாதிப்படையாம அவர்களுடைய வாழ்க்கையை அழிக்காமல் தொலைக்காமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும். அவதானமாக இருப்போம். ஏலெவல் மாணவர்கள், அதாவது உயர்தர பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் அவங்களுக்கான ஒரு உதவித்தொகையாக வழங்கப்படுது. அந்த 50,000 ரூபாய் திரும்ப கொடுக்க தேவையில்லை. யாரால வழங்கப்படுதுன்னு சொன்னா இடிஎஃப்ன்றது ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை. ETF கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நிறுவனத்தால, இந்த அமைப்பால தான் 50,000 ரூபாய் வழங்கப்படுது. இதை திரும்ப கொடுக்க தேவையில்லை. என்ன விஷயம்டா, தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல தேசிய தொழிற்கல்வி தகுதி, அதாவது NVQ லெவல் 3, NVQ லெவல் 4, NVQ லெவல் 5 இந்த கற்கை நெறிகளில் ஏதாவது ஒரு பாடம், அதாவது அது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், மீடியா டெக்னாலஜியா இருக்கலாம், IT டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய பயிற்சி திட்டங்கள் இருக்குது. அப்படி உங்களுக்கு எது வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்றதால இந்த 50,000 ரூபாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். இந்த 50,000 ரூபாய் என்னத்துக்காக என்றால் அந்த கல்வியை முடித்து அடுத்த கட்டமாக வேலை வாய்ப்புக்கோ, வெளிநாட்டு வேலை வாய்ப்போ இல்லை உள்நாட்டிலோ வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த 50,000 கொடுக்கின்றார்கள். உண்மையில் சிறப்பான ஒரு விஷயம். இதை நீங்க இது தொடர்பாக எங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னால் www.etfb.lk. மீண்டும் அந்த முகவரியை சொல்கின்றேன், www.etfb.lk. இந்த இணையதளத்தினூடாக சென்று இது தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இலங்கையில் மோசடிகள் பரவலாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் இப்போ பார்க்க போகிறதும் ஒரு மோசடி சம்பந்தமான ஒரு செய்தி தான். இணைய மோசடி ஒரு பக்கம், தொலைபேசிகள், வாட்ஸ்அப் இலக்கங்கள், நார்மல் மெசேஜ்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்புறது, கால் பண்ணி மிரட்டி வங்கியில் இருந்து கதைக்கிறோம், இவ்வளவு நேரத்துக்குள்ள உங்கள் கணக்கு முடக்கப்பட போது, தயவு செய்து உங்கள் கணக்கு இலக்கங்களை அனுப்புங்கள், அப்படியெல்லாம் சொல்லி வங்கி இலக்கங்கள், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருடுவது ஒரு புறம். அடுத்ததாக நேரடியாகவே ஒரு வாகன விற்பனை நிலையம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டு நிறைய பேர் அதில் கைதாக்கி இருக்கிறாங்க. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். 40 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வாகன விற்பனை நிலையத்துல வாங்கப்பட்ட ஒரு வேன் அந்த யாரால விற்கப்பட்டதோ அவங்களாலேயே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று நீங்க கேட்கலாம். எப்படி என்றா, அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த ஆக்கள் அதை வாங்கின ஆக்களை கண்காணித்து அவங்களுக்கு தெரியாமலே பின்தொடர்ந்து அவங்களோட வீடு எங்கே இந்த வேனை நிப்பாட்டுறாங்க அதெல்லாமே பார்த்து முகமூடி அணிந்து, அவங்களுக்கு தெரியாத அடையாளம் காணக்கூடிய மாதிரி இல்லாமல் முகமூடி அணிந்து அவங்கள மிரட்டுற மாதிரி ஆயுதங்களோட சென்று அந்த வேனை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. இது எங்க நடந்திருக்குன்னு சொன்னா பெலுமகர முந்துங்கோட பகுதியில் அமைந்துள்ள வாகன விற்பனை நிலையத்துக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு. இந்த மோசடி சம்பவத்தோட தொடர்புடைய கிட்டத்தட்ட 10 பேர் இப்பொழுது கைதாகி இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாகன விற்பனை நிலையத்தோட உரிமையாளரும் இன்னும் கொஞ்சம் பேரும் தப்பி ஓடி உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் முகநூல் மூலம், அதாவது பேஸ்புக்கில் வாகனங்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்து அவற்றை கொள்வனவு செய்தவர்களை கண்காணித்து அதுக்கு பிறகு ஆயுத முனையில
கொள்ளையடிச்சு வர்றதா? இது ஒரு சம்பவம் மட்டுமில்லை. இன்றைக்கு ஒரு செய்தியில இந்த ஒரு சம்பவம் வந்திருக்கு. ஆனா அந்த செய்தியில என்ன சொல்லியிருக்கேன்டா, இவர்கள் தொடர்ச்சியாக இப்படித்தான் கொள்ளையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமான விஷயம், இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில நிறைய சம்பவங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 2 வாள்கள், 2 பிஸ்டல் மேகசின்கள், 3 தோட்டாக்கள் மற்றும் ஜீப் வண்டி ஒன்றும் போலீசாரால இந்த சோதனையின் போது இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதே முறையில இப்படியான வழியில நடந்த மேலும் 2 கொள்ளை சம்பவங்கள் குறித்தும் இவங்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று கம்பக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தொடர்பான மேலும் என்னென்ன கொள்ளை சம்பவங்கள், கடத்தல் சம்பவங்கள், இன்னும் யார் யாருக்கு இவங்க எல்லாமே கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி விரிவாக தெரிய வரலாம், பார்க்கலாம். அதோட இன்னும் ஒரு முக்கியமான மக்களுக்கு தேவையான ஒரு செய்தியையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்த அஸ்வசும பயனாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அஸ்வசும பயனாளர்களுக்கு, அதுக்கு தகுதியுடைய ஆக்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு அஸ்வசும பணம் வைப்பிலிடப்படும் என்று சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிச்சிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லி முன்னர் ஆட்சியில் இருந்த போது ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை அனுர அரசாங்கம் இப்பொழுது அதிரடியாக கைது செய்து வருகின்றது, விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றது. யாருமே தப்பிக்க முடியாது, சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதற்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக உள்ளதுதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான விசாரணை என்று சொல்லலாம். ஆகவே இப்படி இருக்கைக்குள்ள பண மோசடி சம்பவம் ஒன்று குறித்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கவின் சகோதரரான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜேலத் பண்டார திசாநாயக்க கைதாகி இருக்கிறார். இவர் ஏன் கைதாகி இருக்கிறார் என்றால், லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு. எதற்காக லஞ்சம் வாங்கினார் என்றால், மதுவரி திணைக்கள அனுமதியை தான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி மிக பாரிய அளவு பணத்தை ஒரு நபரிடமிருந்து வாங்கி இருக்கிறார். இந்த விஷயம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடாக வந்ததை அடுத்து அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில தான் இந்த நபரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் நேற்று காலை ஹங்குரங்கெத்த பகுதியில் வச்சுதான் ஜேலத் பண்டார திசாநாயக்கவை கைது செய்திருக்கிறார்கள். இவருக்கு வயசு 58. இவருடன் தொடர்புடைய ஏனைய நபர்கள், ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்த விசாரணைகளில் தெரிய வரும்.